கூட்டம் சேர்க்கிறவனை விட யார் பின்னால கூட்டம் சேருதோ அவன் ரொம்ப ஆபத்தானவன். இனிமே அவனை உயிரோட விடக்கூடாது. நீங்களே கோட்டை மதிக்கலன்னா எப்படி பாய்? நான் கோட்டை மதிக்கலன்னு யார் சொல்ற? உள்ளே இருக்கிற சில ஆட்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். ஸ்குவாட் படம் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று காட்டியே ஆகணும். ஒரு இடத்த, இந்த இடத்துக்கு நான் சின்ன வயசுல இருந்தே ஃபேன் தான். இதோ இந்த இடம் தான். எப்போ வந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பை போட்டு நான் டீ சாப்பிட்டு போயிடுவேன். நான் சின்ன வயசுல ரொம்ப நாள் வந்துட்டே இருந்தேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. அப்புறம் கொஞ்சம் டைம் ஆச்சு, இந்த இடத்துக்குலாம் நான் வரதே இல்லை. ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஃபேமிலியை கூட்டிகிட்டு இங்கே கண்டிப்பாக வரணும். ஸ்குவாட் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருக்கிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு லால் சலாம் பார்க்கும்போது யார் ஹீரோனே தெரில. ரஜினிகாந்த் கேமியோ கொடுக்குறாரா இல்லை விஷ்ணு விஷால் தான் ஹீரோவா இல்லை என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல எனக்கு. இல்லை நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ரஜினிகாந்த் வந்து கேமியோ தான் கொடுக்குறாரு. நீங்கள் ஒன்ஸ் படத்தை பார்த்துட்டீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து கேமியோ தான் கொடுக்குறாரா இல்லை அவருக்குன்ட்டு தனியான போர்ஷன் இருக்கான்ட்டு உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். எப்படி தான் இந்த படத்தை வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து எடுத்தாங்கன்னு தெரில. அது இவ்வளோ பெரிய பிரச்சனை வருமே அப்படின்ட்டு பிக் ஷாட்டை வச்சு எடுத்தாங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து வேற லெவலில் இருந்தது. ஒன்ஸ் இவங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை யோசிச்சிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய பிரச்சனை வருமே, இந்த மாதிரி ஜேர்னர் வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது மக்கள் வந்து ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு வந்து அவங்க தெரியாமல் எடுத்தாங்களா இல்லை தெரிஞ்சு எடுத்தாங்களான்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஜேர்னர்லாம் வந்து பெரிய ஆக்டர் நடித்து நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. ஸ்க்ரீன் பிளே வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து செம்மையாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ கரெக்டான கட்டு கரெக்டான ட்ரிம் பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு இருந்தாங்க படத்தை. எல்லா ஆக்ட்ரஸ்க்குமே கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. தம்பி ராமையா அவர் வர சீனாக இருக்கட்டும், அந்த தேருக்கு பிரச்சனை வர்றது ரெக்கார்ட் ஆகுதா, அந்த தேருக்கு பிரச்சனை வர்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர் தாங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் எனக்கு எரிச்சல் ஆகும் ரைடில் மட்டும். ஒரு டைம்லலாம் படம் பார்க்கும் போதெல்லாம் அந்த விவேக், அவர் பேர் என்ன, பிரசன்னா, அவரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா இது என்ன மாதிரி கேரக்டர்ரா இவன் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அவரோட ஆக்டிங்லாம் செம்ம பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட ஆக்டிங்லாம் அந்த எண்டு ஒரு 15 நிமிஷத்துக்குலாம் வேற லெவல்ல இருக்கும் அவரோட ஆக்டிங்கு. எல்லாமே 1-2 இடத்துல வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தாலும் ஆக்டிங் நல்லா இருந்தாலுமே வந்து மைனஸ்ன்னு கொஞ்சம் இருக்கு. ஒரு டைம்லாம் நீங்கள் ஒரு பிஜிஎம் போட்டு கிரிக்கெட் ஆடும் போதோ அந்த தேர் சம்திங் அந்த ஒரு பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் வந்து ஏஆர் ரகுமான் வந்து மற்ற படத்துக்கு நீங்கள் கம்பேர் பண்ணால் இந்த படத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு லால் சலாமுக்கு போகலாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போகணுமா, லவ்வர் போங்க, அதுவும் நல்ல படம். ஃப்ரெண்ட்ஸோடு சில் பண்ணுறதுக்கு சரியான படம் அதுவும். அடுத்து நல்ல வீடியோவில் நல்ல லொக்கேஷனில் நல்ல லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.